ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக் நெட் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ட்ரேசிங் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது வந்து கை போர்ஷனில் வர நெட்டுக்கு நான் பண்ணுற ட்ரேசிங். இது ரொம்ப லாங் வீடியோலாம் கிடையாது. ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன், பட் இந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலை ஒரு சூழ்நிலையால். ஸோ உங்களுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பேக் போர்ஷனில் சாரியோட கலர் வந்து நல்ல ஒரு ரெட் வித் ப்ளூ. அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து ப்ளூவில் ரெட் கலர் இந்த இதுதான் சாரீ. இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நெட்டு கொடுத்துருந்தாங்க ரெட் கலரில். ஸோ இதை பேக் போர்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதனுடைய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். பீட் கட் பீட் இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி வந்திருக்கு. அங்கங்கே சீக்வன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா திலகம் ஷேப்பில் இருக்கிற நம்ம பீடு வரும். இதை வச்சு தான் நான் ஃபுல்லாக அதை டிசைன் பண்ணியிருக்கேன். நெக் போர்ஷனில் வந்து ஜரி 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாருங்கள், ஃபுல்லாக இதுதான் கம்ப்ளீட்டான டிசைனு. இந்த டிசைன்லாம் என்னால் எடுக்க முடியலை. நான் ஸ்லீவ் பாட்டில் வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். பாருங்கள், சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப அழகாக அது வந்திருக்கு. ஃபுல்லாக பீட் ஒர்க்கு தான். இது வந்து ஸ்லீவ் பார்ட்டில் நான் அட்டாச் பண்ண நெட்டு துணி அந்த ரெட் கலரில் அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் 2 நெட் வரும். அதாவது ஸ்லீவில் 2 நெட் வரும், பேக் நெக்கில் ஒரு சிங்கிள் நெட்டு. இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளைன்ஸ் மாதிரி தான் இது வரும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. இதுதான் நம்ம ஸ்லீவ் பார்ட்டு ஆல் ஓவர் ஃபுல்லாக பண்ணியாச்சு. என்னென்னு சொல்லி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் நெட்டு மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த நெட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீழே வந்து பார்த்தோம்னா குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன் லீஃப் மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா நல்லா வந்து மேலேயும் கீழேயும் அந்த டியூப் பீடு வச்சு நம்ம ஜிக்ஸாக் லைன் மாதிரி போட்டு அதுக்கு பீடும் வச்சுருக்கேன். நடுவில் சுகர் பீடு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். மேலே இங்கேயும் அதே தான். அதே மாதிரி நடுவில் வந்து ஃபுல்லாக கொடி மாடலில் பீடு, ஃபுல்லாகவே சுகர் பீடில் கொடி, அங்கங்கே வந்து கட் பீடில் லீஃப் மாதிரி. அவ்வளோதான் இந்த ஆல் ஓவர் ப்ளவுஸோட டிசைன்ஸ் எல்லாமே. இதுதான் ரொம்ப அழகாக நல்ல ஒரு கம்ப்ளீட்டான டிசைன் அது வந்திருக்கு. 2 சைடுமே அந்த கொடி, மேலே ஒரு கொடி கீழே ஒரு கொடி, ரொம்ப நீட் லுக்கில் வந்திருக்கு. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 3 days ஆச்சு, பட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. என்னால் தான் வீடியோ எடுக்க முடியலை, அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பீட் ஒர்க் தானே அப்படின்றனால அதனால கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ இதனுடைய கம்ப்ளீட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நெக் பேட்டர்னு இது நெக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்லீவும் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, பாய்.